எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகித்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு உடுமலைப்பேட்டை. உத்தம குணங்கள் எல்லாம் ஒருங்கே தானினைந்து பித்தனாய் பேதரித்து சித்தத்தில் சிவனை அடைந்த செல்வமே. கணவன் மனைவி காலம் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நேற்று இரவு உத்தரவுல உன் பிள்ளையினுடைய உள் அடிமனது நம்முடைய பெற்றோர்கள் இதை சம்மதிக்கவில்லை. ஆகினால் நம்முடைய மனதை மாற்றுவதா அல்லது அவர்களை மாற்றுவதா என்ற ஒரு ஆர்குமெண்ட், ஒரு வாக்குவாதத்தை தன் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறான். ஆனா அவ பழகிற மனிதன் அவளை நம்புவதற்கு தயார் இல்லாமல் விதி இருந்தால் சேரலாம், இல்லை என்றால் விட்டு விடுவோம் என்ற விஷயத்தை வெளியே சொல்லாமல் அவளை அடிட் பண்ணி சும்மா ஏமாத்தி வச்சிருக்கான். இதுதான் உண்மையான நிலை. அதனால இன்று நான் கொடுக்கிற கனி வீட்டுக்கு சென்றவுடன் 18 நாட்கள் எண்ணிக்கைக்குள் அவளுடைய உள்மனதில் உண்மையை உணர்த்தி மாற்றி பெற்றோர்களுக்கு இணைத்து தருகிறேன். இந்த அப்படி மாறிடுவா. இந்த மகளே, பெத்த புண்ணியத்தை நீ அடைவாய். மதியம் அன்னதானம் சாப்பிட்டு நீங்க ஆனந்தமா மனமகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்லுங்கள். அதே உடுமலைப்பேட்டை கருப்பசாமி வச்சுக்கிடவா அல்லது கலத்தி விடவா? கால் சட்டையை சொல்லுங்க. நீ என்ன நினைச்ச? புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான், பொதிகை வளர்த்த செந்தமிழே. இன்னும் 2 தரம் உன் உள்ள இன்னும் போகலடா சாமிட்ட. உன் சிந்தனையிலே தான் இருக்கே தவிர ஐயாவை நினைக்கலையே. வரலாம். உன்னுடைய ஆத்மாவை நான் அறிந்து பார்த்தேன். அதனால புதுமையாக ஒன்றை வாங்கி நீ புறப்பட்டு புரண்டுகிட்டு நடக்கிறத விட இப்ப இருக்கிறதையே உறுதிப்படுத்தி உன்னை நான் தெளிவு பண்ணி தந்துருந்தேன். அதுவே உனக்கு நிலையானதாக இருக்கும் வழியை உருவாக்குறேன். அப்படி நீ வேறு திசையில திரும்பினா உன்னை வாழ விடாம தடுத்து குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. அதனால குழப்பத்தை துவப்பதை விட இருப்பதை ஏற்பது நன்றென்பது உணர்ந்து கொள். கால் ஒன்று வரலாம். இல்ல அப்படின்னு சொல்லு. தம்பி இல்ல, உன் இடத்துக்குள்ள புதையலும் இல்லை, ஒண்ணும் இல்லை. வீணாக நம்பி எந்த பேரையும் நம்பி பணத்தை செலவழிக்காத. இந்த புதிய வாழ்க்கையை தர, நிறைந்த செல்வத்தை தரேன். நல்லா இருக்கா? 3 மாதத்துல உனக்கு நல்ல உத்தரவு வந்துடும். ஜெயிச்சிடலாம். கருப்பசாமிக்கு அதே உடுமலைப்பேட்டை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாருப்பா? என்னது உடுமலைப்பேட்டையா பொள்ளாச்சியா? சரக்கு இருந்தா ஒத்து வீடு இல்லை போட்டு வையுங்க. சரி, கால் வந்துட்டாங்க. இன்னும் பூவை பிடிக்கத்தான் அலையுதிய கிழவனாயாச்சு. என்னப்பா பிள்ளை, என்ன விஷயம்? யாரு மகனா? கண்ண முடுங்க பார்க்கட்டும். கண்ண முடுங்கண்ணே. சரி, கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 வருஷமாக பையனுடைய கிரகங்கள் சரியில்லாமல் உங்கள் மனசுக்கு மாறுபட்ட குணத்தோடும் கெட்ட சகவாசமும் வச்சு குடும்பத்துக்கு மாறுபட்ட நிலையோடு நடந்துக்கிட்டு இருக்கான். அதனால் சொன்னால் நம்ம சொல்ல கேட்காம அவன் படுக்கிற இடமும் நீங்கள் இருக்கிற இடமும் ஒன்றா இருக்கு. இந்த மனநிலையிலிருந்து அவனை மாற்றி தரணும். அவனை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். அதே மாதிரி இப்போ 1.5 வருஷமாக உங்களுக்குடைய பணங்கள்லாம் நஷ்டமாகி தொழில் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தோல்வி பெற்றுட்டீங்க.
அதையும் சரி பண்ணி வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. கேட்டுருவோம். இல்ல கோட்டரை ஊத்தி மாத்திருவோம். கால் வந்துட்டு வரலாம். மறக்குமா மாமே மனசு மறக்குமா? இந்தா வேற என்ன வேணும்ப்பா? மாத்தியாச்சு. நல்லா இருப்பான். இந்தா இழந்த செல்வத்தை பெற்றுக்கொள் மகளே. இனிமையாக வாழுங்க. மதியம் நல்ல ஆனந்தமா சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி. கருப்பசாமிக்கு பாண்டிச்சேரி இல்ல, கருப்பசாமிக்கு இந்த ஊர் தான். கூப்பிடுறது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா? எந்த இடம்? தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க, கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தவன். நீ பிள்ளையை பற்றி தான் கேட்டு வந்திருக்க, கல்வி சம்பந்தமாக கேட்டு வந்தவன். கண்ணால விட்டாதே. பாண்டிச்சேரியா? இன்னும் 2 தரம். துமுக்கு தக்கட துமுக்கு தக்கட துமுக்கு தக்கட துமுக்கு தக்கட துமுக்கு. என்னடா தம்பி உன் இடத்துல மியூசிக் சத்தம் கேக்கு? வா வரலாம். மியூசிக் சத்தம் கேக்குத. அவங்க என்ன செய்தாங்க? கல்வி வீணையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்களா? அதான் துமுக்கு தக்கட துமுக்கு தக்கடன்னு சத்தம் கேக்கு. கால் வந்துட்டு வா. கெட்டிக்கிறவே நல்லவன். நல்லா இருக்கியாக்கா? உனக்கு எந்த ஊர்? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி மாவட்டமா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தா போதுங்களா? இப்போ நீ பார்க்குற தொழிலில் 2 பேரும் இடைஞ்சல் பண்ணி உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதையும் சரியாக்கி உன்னை நேரே வாழ வச்சா போதுங்களா? வேற என்ன வேணும்? சீட்டு கட்டணும் 5 லட்ச ரூபா. ஆமாம். அந்த சீட்டு பணம் 40,000 தான் வந்து 2 வருஷம் ஏறணும். அந்த பணம் கிடைக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். வாங்கி தரேன், சண்டை போடாமல் வாங்கித்தா. ஓ முடிஞ்சு போச்சு. காது செவிடா போச்சு. தெரியுது. வா கருப்பசாமிக்கு என் பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தி கொடுத்து கேட்டு வந்தவன். யாருப்பா பிள்ளை? பேர் என்ன பேரு? நல்ல காலில் விழல. காலில் விழுட்டாங்க. யாருக்குப்பா ஆபரேஷன் ஆகுச்சா? என்ன ஆபரேஷன்? ஊர்கட்டத்திரமா போய் விழுந்தது தானே? காலில் விழுட்டான். நீ அது ஒழுங்கா காலில் விழு. அவன் தேவையில்லாம விழுந்து காலை உடிச்சுட்டான். மோசமான உட்கார். உன் பையனை போய் பார்த்தேன். ஊர்லப்பட்ட வம்பெல்லாம் தோல்ல சுமந்து தேவையில்லாத சுத்தல். வருத்தப்படுவியா? சொன்னா தேவையில்லாம பொம்பளை பிள்ளைகிட்ட பழகுதாண்டா. கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைகிட்ட தேவையில்லாம எப்படிலாம் பழகுவான்? யாராவது கேள்வி கேட்டீங்களா? அவனை திருத்தி தெளிவு பண்ணி வாழ வச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா உனக்கு வேலையும் கிடைக்கும், 1 வருஷத்துல சொந்த வீடும் கிடைக்கும். போ சாப்பிட்டுப்பா, நல்லா இரு. கருப்பசாமிக்கு என் உடம்பெல்லாம் வலிக்கு, என் உடம்பெல்லாம் வலிக்கு, என் உடம்பு வலியும் திருணும், என் பிள்ளையும் சரியாகணும்னு கேட்டு வந்தவன். பெண்ணடியாள். பொம்பளை. நீ பொம்பளை எலி. கால வந்துட்டு வா. எப்படி சமாளிச்சு புறப்பட்டு வந்த? வர முடியல. வர முடியல. என்ன வேணும்ப்போ? பையனை மாற்றி தந்துடுறேன். உன் உடல்நிலைக்கு ஆபத்து வராத காப்பாற்றுறேன். இருக்கிற இடத்துல உனக்கு கொஞ்சம் பணம் சரியாக கிடைக்க மாட்டுக்கு. இந்தா வர வச்சு தரேன். நல்லா வேற என்ன வேணும்? நான் சுவாசியமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் தங்கச்சிக்கு பார்க்கறதுக்கு நேரம் கூட்டு வா பேமோட. போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஆமா என் பொண்டாட்டி ஆகிட்டு இல்லை. கோர்ட்டில் கேஸ் கிடக்கு கருப்பசாமி. கேஸ் முடிஞ்சு போச்சுன்னா அப்படி வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தி செட் அப் பண்ணிக்கிடுவேன். சரி, அது மனித இயற்கை தானப்பா.
இன்னும் 2 தடவை காலில் விட்டு வா. என்னம்மா அப்படித்தானே? ஆகா நம் ஆசை நிறைவேறுமா, கொடி அசைந்தாட பந்தல் இன்றி போகும். ஏற்கனவே ஒருத்தி வெளிநாட்டில் இருக்காளடா, வாராடாப்பா பேசுறாளா? சரி சரி ஓகே. வண்டி இல்லை ஓட்டுற, காலில் விட்டு வா. என்ன வண்டி வச்சிருக்க? இண்டிகா. சரி, நீங்கள் உடனே வேற மாதிரி நினச்சிக்காடே. வார தம்பிங்க வா. உன் பையில பார்த்தேன், ஏற்கனவே 3 வருஷத்துக்குள்ளேயே உனக்கு தீர்ப்பாக இருக்கணும், இழுத்துக்கிட்டே போயிடுது. இந்த தீர்ப்பு வந்து உனக்கு கிடைக்கும்டா, வெற்றியாக கிடைக்கும். இந்த ஜெயிச்சுக்கா, பணமும் கிடைக்கும். பணமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்க, போயிட்டோம் அடிச்சு தந்தது. புரியல எனக்கு ஒண்ணுமே. நடக்க முடியாது, வெளியே விடுங்க, இங்க யாரும் இருக்கக்கூடாது. போங்க, அங்கே தள்ளிப்புங்க, மாற்றி விடுங்க. அதே பாண்டிச்சேரி நான் கடன்பட்டு கலங்கியிருக்கேன் கருப்புசாமி, என்னை காப்பாத்துறியா? என்னடா கடன் விட்டேன்? உதவி பண்ண மாட்டி ஆசையே அலை போலே நாமல்லாதன் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உடம்போலே என்னம்மா என்னம்மா படபடக்கா உனக்கு? ஓய், படபடப்பு கிருகிருப்பு வருதா? உட்காரு பேசாம. இல்லை தம்பி, உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் 2 முன்னாடி யாரு கட்டினா? உங்க தாத்தன். கால் வந்துட்டு வா. அடிஷனல் செட் நிறைய போட்டிருக்காங்களப்பா. நீ தான் அந்த கடனை அடைக்கணும்டா. நீ வாங்கி கொடுத்தவன் ஏமாத்திட்டான். ஆனா அவனை எப்படியாவது பிடிச்சு கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துட்டா முடிச்சிடலாமா? வேற என்ன வேணும்? அவனை நான் தர வைக்க கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. 3 மாத கால அவகாசத்தில் அடிச்சிருவோம். 3:30க்கு பார்த்துப்போம். ஓடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. யாரு கருப்பசாமி அது? அப்படியா சாமி, ஒரு காலத்துல நான் பட்ட கஷ்டத்துல தற்கொலை செய்து விடுவோமான்னு நான் நினைச்சு வேதனைப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்காங்களே, யாருப்பா அது? வா, உனக்கு எந்த ஊரு? அப்படியா? உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? அப்படியா? இப்ப யாரு கூட இருக்க? இந்த இரவு மாட்ட அங்க இருக்க. கால் வந்துட்டு வா. வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலம் வகுத்த கணக்கை அங்கே யார் மாற்றுவார்? கால். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? டீ வாங்கி தாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடந்த 3 ஆண்டு காலங்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில இரவு போராட்டம் நடக்குது. என்ன போராட்டம்? இரவு போராட்டம். பகல் போராட்டம் கிடையாடா, இரவு போராட்டம். உண்மையா? இந்த நிலைகள்ல அவனுக்கு வேற எதுவும் தொடர்புகள் இருக்குமா அப்படி என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் உண்டு. ஆனால் இருந்ததாக ஒரு சாட்சியத்தை நீ கண்டுபிடித்தாய். அதை கேட்டதற்கு உன் கழுத்தை பிடித்து நெரிக்க வந்தான். நீ மாறவில்லை என்றால் நான் சூசைட் பண்ணிடுவேன்னு சொல்லி நீ அவனை சொன்ன. செத்தா சாவு, எனக்கு என்ன ஆளாகல அப்படின்னு உன்னைய சொன்னான். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. கெட்டிக்காரன். இவ்வளவு திறமை வேற எந்த பேருக்கு இருக்கு? உண்மையா இல்லையா? அதை சொல்ல வேண்டாமா? சரி சரி. முன்னோர்கள் யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா? உன் புருஷ வீட்டுக்காரங்களுக்கு ஒருத்தர் இருக்கானே. சரி, அப்படி என்ன வேணும்? இந்தா, பகை இல்லாமல் ஆபத்து இல்லாமல் காப்பாத்தி வாழ வைக்கிறேன். உனக்கு கடன் படாம காப்பாத்தி தரேன். உனக்கும் வருமானத்துக்கு வழி உண்டு. போ. கர்மசாமிக்கு இன்னொரு தடவை நல்ல காரணம் கூடல.
வாப்பா, உன் மகனுடைய ஜாதக அமைப்பை போய் பார்த்தேன். நேர உட்காரு முதல்ல. அவன் கடல் கடந்து செல்லக்கூடிய பாக்கியம் உடையவன். புரியுதா? இப்ப 1½ ஆண்டுகளாக அவன் சொந்தமான எல்லா முயற்சிகளும் கைகூடாம வேதனைப்பட்டு கண்கலங்கி இருக்கும். நடக்கா? அவன தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கைய அமைச்சு தந்தா போதும்டா. வேற என்ன வேணும்? இந்தா வாழ்க்கை துணையும் அமைச்சு தரேன், சொந்த வீடும் அமைச்சு தரேன். இந்தா வெற்றி உண்டுப்பா. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. இந்தா எல்லாம் நல்லா இருக்கும். இந்தா இந்த பூவ கொண்டு வீட்ல வை. நிறைய உயிரினங்கள் உன் வீட்டில் வளரும். நிறைந்த செல்வமும் பெறுவாய். ஒரே ஒரு விஷயம். கிடாய் எங்கேயும் குடுக்க வேண்டியிருக்கா? என்னைக்கு வெட்டுவே? அது எனக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்க. நாங்கெல்லாம் சைவம். நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம். ஆ அடிச்சிரு. ஜம்முன்னு அடி. போ, போ, போ. வயிறார சாப்பிட்டு போ என் அன்பு தெய்வமே. நல்லா இரு. கருப்பசாமிக்கு கல்யாண சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குக்கா கல்யாணம்? பொண்ணுக்கு. பொண்ணு ஊருக்கு புதுசு. அது படமா பாட்டா? ப- கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாடி பார்க்கவும் தெரியாதா? சரி, பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? என்ன சொல்ற? என்ன சொல்றல? கொஞ்சம் பின்னாடி பார்க்கவும் தெரியாதா? நான் சொல்றது புரியுதா? என்ன புரியுது? கடந்த காலத்தில் சில உணர்வுகளோடு உறவு கொண்டு நட்பு கொண்டு அதில் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தாள். நீங்க இன்னைக்கு அவசரப்படுதிய நான் சம்மதிக்கல. கால் வந்துட்டு வா. உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்னே உன் தொட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை பாராட்டவா. அந்த பிள்ளைய மனத்தை பக்குவப்படுத்தி சம்மதிக்க வச்சு கல்யாணம் முடிச்சிருந்தா போதுமா? பங்குனி உத்தரத்துல நடக்கு. மகிழ்ச்சியாக இரு மகளே. 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. வேற என்ன வேணும்? மகனுக்கு வேலை வேணும். பின்னிக்கிட்டு இருக்கானே, படிப்பு ஒண்ணும் முடிக்கல. அவன் போட்டிருக்க அப்ளிகேஷனுக்கு நான் வாங்கி தரேன். நல்லா இருக்கும். சந்தோஷமா இருங்கப்பா. வயிறார சாப்பிடுங்க. 3:30 மணிக்கு என்னைய பாருங்க. காசு வாங்காம போறியே. இந்தா, நல்லா இரு. கருப்பசாமி, அப்படியா? தொழிலுக்காக சென்னை செல்லவா அல்லது வெளிநாட்டுக்கு செல்லவா என்று ஒருவன் கேட்கிறான். யாரப்பா அது? தொழிலுக்காக சென்னை செல்லவா அல்லது வெளிநாட்டுக்கு போகவா? யாருமா அது? இல்லை தம்பி, என்ன படிச்சிருக்க? ஆ? ம். என்ன சப்ஜெக்ட் படிச்ச? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? ஆ? கண்ண மூடு பாப்போம். ஸ்டண்ட் மாஸ்டரா போறேன் சினிமாவுக்கு. பாஸ்போர்ட் எடுத்தியா? கால் வந்துட்டு வரலாம். உட்காருங்க. 3 ஆண்டு காலங்களாக உங்க குடும்பங்களுக்கு கொஞ்சம் கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கு. உண்மையா? என்ன? ஒரு இடம் சம்பந்தமாக உன் கணவன் வீட்டை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனப்போராட்டமும் வருத்தமும் ஏற்பட்டிருக்கு. என்னடா தம்பி? என்னடா? ஆமா. அதனால இப்போ வெளிநாடு செல்வதே நன்று என்பது முடிவாக்கப்பட்டது. செந்தமிழ்நாட்டில் உனக்கு வேலை இல்லை. ஆனா வெளிநாட்டுல பல லட்சங்களை நீ பெற்று ஆனந்தம் அடைவாய். இருப்பினும் நீ போவதற்கு ஒரு பொம்பளை புள்ள தடை சொல்லும். அதை நீ ஜெயிக்க வேண்டும் மகனே. கால் வந்துட்டு வா. இந்த சாமிட்ட உன்னை ஏன் கூட்டுற சொன்னா? உண்மையை பூரா சொல்லி போடுவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கவலைப்பட வேண்டாம். தைரியமா பிள்ளைய அனுப்புவோம். இந்தா கோடி சம்பாத்தியம் பெறுவாய். கொடி கட்டி பறப்ப. உன் இஷ்டப்படி தான் வாழ்க்கையும் அமையும். அது புண்ணியமாவும் இருக்கும். வா மகளே. இந்தா சந்தோஷமா இரு. நல்லா இரு. வேற என்ன வேணும்? இங்க வா. ஆ? வாங்கி தரேன். இந்தா கடன் அடைச்சு தரேன். உங்க ஊர்ல எத்தனை தெரு இருக்கு? ஏன் இப்படி கேட்டேன் திடீர்னு? எல்லா தெருவும் உனக்கு தெரியும். நல்லா இரு. போயிட்டு வா. சாப்பிடாம போக கூடாது. புரிஞ்சுக்கா? சிரிக்கான் சிரிக்கான் சிரிக்கான். ராம்நாத்
ராம்நாட்டு பகுதி பரமக்குடி. வாடா பாலமுருகா. அண்ணா வணக்கண்ணே 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 விளக்கண்ணே வணக்கண்ணே விளக்கண்ணே விளக்கண்ணே வணக்கண்ணே வணக்கண்ணே. கட்டுமனைக்கு போனேன். உன் சித்தப்பன் பெரியப்பங்கிட்ட இருந்து உன் இடத்த நான் வாங்கி தந்துருந்தேன்டா. ஆமா. அவன நினைச்சு நீ ரொம்ப மனம் புலம்புத. ஒருவேளை மாந்திரீகம் சம்பந்தமா செஞ்சு எங்களுக்கு எதுவும் கேடு பண்ணியிருப்பாராங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. செஞ்சது உண்மைதான். அதை தீர்த்து நான் தந்துருந்தேன். புரியுதா? அந்த இடத்துல உள்ள உரிமை உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி உனக்கு புதுமையான தொழில் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதுல பல கோடிகளை பெற்று ஆனந்தம் அடைவாய். இந்தா மகனே, செல்வாக்கா இரு. கர்மசாமிக்கு அண்ணன் தம்பின்னு உருவி உருவி பார்த்தேன். ஒரு பையன் என் சொல்ல கேட்கல. எல்லாரும் எனக்கு பிரச்சனையை கொடுக்காமனு ஒருத்தன் கேட்கான். யாருப்பா அது? சரக்கு உண்டாப்பா இருக்கு. இந்த கால் ஒன்று ஜோப்பா. அக்கா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னப்பா என் தங்கை காளியம்மா வராள, எங்க இருக்காடா? வீட்டு அருகிலே இருக்கார். வாங்க பக்கத்துல. நாய் வளர்த்துருக்கல அது வர இருக்கா உயிரோட? அது மேல ரொம்ப பாசமா உங்களுக்கு? நான் பக்கத்துல வந்து நிக்கி. அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. உற்றார் உறவினர் என்று சற்றேனும் மெய்மறந்து இருத்தல் வேண்டாம். உற்றார் உறவினர் எல்லாம் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகளப்பா. யார் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உறவினர்களால் நிறைந்த பகையும் கடினமான போட்டியும் செய்வனை கோளாறுகளும் நடந்து வீடு வாசல் இடம் சொந்தமான பிரச்சனையும் உடலில் வேதனை நோயும் அனுபவிச்சு செத்து பிழைச்சத மாதிரி வந்திருக்கிறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. தம்பி நல்லா இருக்கேன். ஐயன் கருப்பசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? வெற்றி மேல கொடுப்பா. வா என் கழுத்துல முதல்ல போடு. கூப்பிடுங்க கருப்பசாமிய. உனக்கு பணம் தந்திருக்கேன். உன் வீட்டை மீட்டி தாரேன். வெற்றி உண்டு. கவலைப்படாத. அதே வீட்டில் குடியிருப்பாய். ஒரு நாள் உன் இல்லத்துக்கு நான் வருவேன். அருமையாக தேநீர் விருந்துடன் திரும்புவேன். அப்பனே வாழ்க. படுத்து வேலைக்கு போவான். சரிமா. கருப்பசாமிக்கு 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 கொடுத்த பணம் மீளல. கருப்பசாமி கஷ்டப்படுறேன். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்தது யாரு? பணத்தை கொடுத்துட்டு வருத்தப்பட்டது யாருமா? யாருக்கா பணம் வர வேண்டி இருக்கா? இது உட்காருங்க. கால் வாப்பா. வணக்கம். என்ன உன் ஊருக்கு பேர ஒரு குளம் தெரியுது. என்ன குளம்? கால் வந்துட்டு வா. ஓட்ட வண்டி வச்சிருக்கேன். முன்ன போகுது பின்ன வருது. உட்காரலாம். ஏப்பா உங்க வீட்டுல ஒரு சாமியாடி இருந்தானே, அவன் எங்கப்பா இருக்கான்? சாமி இப்போ முழுசா வருதா? வரமாட்டுக்கு. யாரோ மந்திரத்தை பண்ணி கட்டி வச்சுட்டாங்க. அதுல இருந்து உங்க வீட்டுல கஷ்டமும் இடுப்புக்கு கீழே வலி வேதனையும் நோய் பிணியும் பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. இடி இடிச்சு மழை உடைஞ்சி எல்லாம் ஒண்ணாச்சு. காணாம போறது காதலோட வாழுதுன்னு அந்த காலத்துல சொன்னான். எப்படி போச்சு? காணாம போறது காதலோட வாழுது. என்ன உன் கண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? என்ன காப்பாத்தி கொண்டு வரேன், கவலைப்படாத. ஆனா அதுக்கு அடுத்து அது நீ பிரிக்கணும்னு நினைச்சனா நான் செய்ய முடியும்? அப்படி கட்டிக்காரன். கால் விட்டுருவான். அதான பார்த்தப்பா, சில பேர் அப்படி வந்திருக்கான்ப்பா. அதாங்க உண்மையை தானடா சொல்லணும் தம்பி. என்ன சொல்லுதே? ஓடிவா ஓடிவா. இந்தா பூவும் பொட்டுமா புன்னகையோடு இருப்பாங்க. காப்பாத்தி தரேன். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என் பேரை விட்டு கருப்பசாமினே
வை நல்லா இரு போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. நாகப்பட்டினம் 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 நாகப்பட்டினம். பிறகு கூப்பிடுவோம்ல, நாளை வர உத்தரவு இருக்கு, உட்காருங்க. இதயம் அதை கோவில் என்றேன், நான் தேவி என்றேன், ஏற்கவில்லை. உயிர் உள்ளவரை பாடிடுவேன், உன் நினைவெனக்கு மறக்கவில்லை, நினைவெனக்கு மறக்கவில்லை. காதலிக்கா நீ? அங்கிட்டு போ. கால் ஒன்றாடா தம்பி. தேவதை நீ என நினைத்து கவிதைகள் 1000 வடித்து. அழாமல் நில்லுங்க. ராகத்தில் நான் அதை படித்து. இது யாருடா தம்பி? ஆமா, வள்ளி பிறந்துட்டாள்ல. கூப்பிடு கருப்புசாமிய. ஜம் 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 ஜம். நம்ம ஐயா கருப்புசாமியுடைய கருணையினால பொம்பளை பிள்ளை பிறக்கும், வள்ளியம்மான்னு பேர் வையின்னு சொன்னேன். இந்த வள்ளின்னு பேர் வச்சு வள்ளலா இருந்து உனக்கு அள்ளி கோடியை தருகிறேன். வெற்றி அடைவாய் மகனே. தம்பி இந்தாங்க 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 இந்தாங்க. செல்வ சிறப்போடு இருப்ப. 2.5 கிலோ நகை போடுவாடா அந்த பிள்ளை. எத்தனை கிலோ போடுவான்? 2.5 கிலோ போடுவான். தாங்கக்கூடிய சக்தியும் கொடுப்பேன், அதை வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தியும் உனக்கு தருவேன். பக்கத்துல வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. வள்ளியம்மா வா, நல்லா இருக்கு. ஆனா அந்த வள்ளியம்மா 2வது பொண்டாட்டி, உன் புள்ள புருஷனுக்கு பொண்டாட்டி. நீங்க கால விட்டுவாங்க. விழுந்துட்டு வாங்க, காயப்படாம விடாங்க. விழுந்து. யாரெல்லாம்டா நீங்க? யாரு இது? அவன் யாரு? கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். அவங்க கல்யாணம் முடிச்சானா? இல்லங்க, அந்த பையன் தான் கல்யாணம். அந்த பையனே பண்ணிட்டாங்க. நான் ஒரு பாட்டு படிச்சேன். என்ன பாட்டு படிச்சேன்? நீயா விரும்பி கல்யாணம் முடிச்சுக்கிட்டியா? நான் ஒரு பாட்டு பாடினேன், நீ கேட்கலையா? தேவதை நீ என நினைத்து கவிதைகள் 1000 முடித்து, ராகத்தில் நான் அதை படித்து ரசனையை கேட்கின்ற போது. வாங்க வாங்க வாங்க. குழந்தை இருக்கா? வருமானமே இல்லையே கையில, வருத்தமா இருக்க. கால் வந்துட்டு வா பாப்பா. என்னடா உட்கார். பக்கத்துல வாங்க. மோதிரம்லாம் எங்க காணல? கிட்ட வாடா. அவகிட்ட மட்டும் நெருங்கி இருக்க, என்கிட்ட இருக்க மாட்டியா? வா பக்கத்துல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு 2 குடும்பத்தினுடைய மன உணர்வுகள் கொஞ்சம் பக்குவப்படல. அந்த 2 நிலைகளையும் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். பங்குனி உத்தரத்துக்கு பிறகு ஒரு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். உனக்கு பொம்பளை பிள்ளை முருகன் பேர சொல்லிட்டேன். இப்ப ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஐயன் கருப்பண்ணன் அப்படி பேர் வை. ஐஏஎஸ் ஆகுவான் உன் பையன். கால் வந்துருவான். வேற என்னடா வேணும் தம்பி உனக்கு? உனக்கு வேணும் தாரேன். வேணும்னு கேட்டுட்டே இருக்கு. உனக்கு என்னடா வேணும் வேற? அதான் வருமான விஷயத்துல குழப்பம் இருக்கு, தீர்த்து தாரேன். தொழில் நல்லாயிரும். இந்தாமா, நிம்மதியா இருந்துக்கா. பூவை வாடாமல் வாடும். ஆனா என் பேரை சொல்லி பூச்சேரியில வச்சு நிரந்தரமா வச்சுக்கா. வாங்க பக்கத்துல. கிட்டவாடி. வெற்றிவேல் முருகனுக்கு. யாரு? அப்படியா? இவளை பத்தி கேட்கறதுக்கு என்கிட்ட வருவேன். அன்னைக்கு விளக்கம் கொடுப்பேன். ஓ, வேற உனக்கு என்ன வேணும்? இந்தாடா, அடுத்து ஒரு கடையை திறந்துக்கா, பணம் கிடைக்கும். லட்சமா போ. ஓகே. கருப்புசாமிக்கு, கருப்புசாமிக்கு. அடுத்து நீங்க நாகப்பட்டினமா? திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு?
யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் யார் என்ன சொல்வது? வாங்க வாங்க வாங்க. வணக்கம், நல்லா